ஹாய் வீவோஸ், இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கார்த்தி அபிராமி பேரில் ஆசிரமம் கட்டுறதுக்காக அந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணுறதுக்காக சேட்டு வீடுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த சேட்டு வந்து இல்லை, அவரோட பையன் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வர, அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, சரி அவங்க பையன் வந்தோடனே நாங்கள் டாக்குமெண்ட்டை காசு கொடுத்து வாங்கிட்டு போய்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை எல்லாத்தையுமே சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே நோட் பண்ணி சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சந்திரா நீ சொன்ன மாதிரி டாக்குமெண்ட் இன்னும் அவங்க கைக்கு போகல, அது இன்னும் சேட்டு கையில் தான் இருக்குது, நம்ம அதுக்குள்ளே எப்படியாவது அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது சரிதான், அவன் கைக்கு அந்த டாக்குமெண்ட் போகவே கூடாது, நீங்கள் எப்படியாவது போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துருங்க, அப்புறம் நடக்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே டாக்குமெண்ட்டை வாங்காமல் போயிடுறாங்க. நம்ம சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே சேட்டு வீட்டில் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிடுறாங்க. சேட்டு வீட்டில் இப்போதைக்கு சேட்டு இல்லை, அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க வெளியூருக்கு போயிருக்கிறனால அவங்க அம்மா வீட்டில் தனியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிவனாண்டி முத்துவேல் தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போது சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளக்க போகிறாங்க. அப்போ சேட்டோட அம்மா கேட்குறாங்க, நீங்கள் யாருப்பா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நாங்கள் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கட்டி போட்டுடுறாங்க. அப்போது சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே வீட்டுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்கா அப்படின்ட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியாக பீரோவை கண்டுபிடிச்சி இந்த பீரோக்குள்ளே தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி அந்த டாக்குமெண்ட்டையும் எடுத்துடுறாங்க. டாக்குமெண்ட்டை எடுத்தது மட்டும் இல்லாமல் சேட்டோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வெளியில் சொன்னீங்க அவ்வளோதான், உன் பையனையும் உன்னையும் போட்டு தள்ளிடுவேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ம சந்திராவும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படிடா நம்ம கைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த சைடு சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமே அந்த டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு ஜாலியாக வந்துட்டு இருக்காங்க. இதை நோட் பண்ண சந்திரா வந்து சிவனாண்டி கிட்ட கேட்குறாங்க, எப்படியோ அந்த டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க, எடுத்துட்டு சந்திரா இந்த டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கையில் அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாங்க. இந்த டாக்குமெண்ட் இருந்தால் தானடா அங்கே ஆசிரமம் ஓப்பன் பண்ணுவேன், இந்த டாக்குமெண்ட்ஸே இப்போ என் கையில் இருக்குது, நீ எப்படி அந்த ஆசிரமம் கிட்ட கூட நெருங்குற நானும் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிவனாண்டி கேட்குறாங்க, என்ன சந்திரா அந்த பூமி பூஜைக்கு உங்கள் அக்காவுமா போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, எங்கள் அக்கா எப்படியோ வரமாட்டேன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, ஆனால் நம்ம அந்த கார்த்தி பையனை நம்பக்கூடாது, கடைசி நேரத்தில் எப்படியாவது எங்கள் அக்காவை அங்கே வர வச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, நீ எப்படியோ அந்த டாக்குமெண்ட்ஸை அவன் கைக்கு கொண்டு போய் சேர்த்துடக்கூடாது, இந்த டாக்குமெண்ட்ஸை என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாது, ஆனால் இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் அவன் கைக்கு கிடைக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுபடியே சந்திராவும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து கார்த்தி மயில் 2 பேருக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சு போன காரியம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சா, அந்த டாக்குமெண்ட்ஸ் உங்கள் கைக்கு வந்துடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி அந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னும் கைக்கு வரலை, சேட்டு வந்து வெளியூருக்கு போயிருக்காராம், அவர் வந்ததுக்கப்புறம் தான் அந்த டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே ரேவதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே சந்திரா வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ மயில் வந்து கார்த்தி கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா சின்னத்தை ஏதோ எகத்தாளமாக சிரிக்கிற மாதிரி தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியுமாப்பா, நம்ம ஏதாவது நல்ல விஷயம் பேசும்போது குறுக்கால வந்துட்டு அவங்க இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம சந்திரா வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்ன கார்த்தி அந்த டாக்குமெண்ட்ஸ் உன் கைக்கு வரும் சொல்லிட்டு கனவு காந்துட்டு இருக்கியா, கண்டிப்பாக நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது, அந்த டாக்குமெண்ட்ஸ் உன் கைக்கு கிடைக்கவே போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இது கேட்டதுமே மயில் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா சின்னத்தை எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லுது, எதுவும் உள்குத்து வேலை பண்ணியிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அந்த சேட்டு தான் வெளியூர் போயிருக்காருல, அவங்களெல்லாம் இவங்களுக்கு தெரியாது, அதனால இவங்க எதுவும் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு சந்திரா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. டே இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தானடா நீ ஆசிரமம் ஓப்பன் பண்ணுவேன், அந்த டாக்குமெண்ட்ஸ் உன் கைக்கு கிடைக்க போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மினிஸ்டரை இன்வைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, நான் எங்கள் அம்மா பேரால் ஆசிரமம் திறக்க போகிறேன், நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்து கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அந்த மினிஸ்டர் சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் வரேன்ப்பா, உங்கள் அம்மா வந்து எனக்கு எவ்வளோ ஃப்ரெண்டு தெரியுமா, அவங்களுக்காகயாவது நான் கண்டிப்பாக வந்தே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி மினிஸ்டர் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திரா வந்து மூலையில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மயிலுக்கு செம்ம காண்டாகுது, எப்பா சின்னத்தை பண்ணுறது எனக்கு செம்ம கோவம் வருது, நம்ம இந்த ஆசிரமத்தை பற்றி பேசும்போதெல்லாம் சின்னத்தை வந்து ஒரு மாதிரி எகத்தானமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு என்னமோ இது ஏதோ ஒரு வேலை பண்ணியிருக்கோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட கார்த்தியும் நம்ம சின்னத்துக்கிட்ட போய் நேரடியாகவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா கிட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் எதுக்காக எங்களை பார்த்து இப்படி எகத்தானமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, ஆமாம்
நீ வந்து அந்த ஆசிரமத்துக்கு பூஜை பண்ண போகிற, ஆனால் அந்த ஆசிரமே உன் கைக்கு கிடைச்சா தானே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதுக்கிட்ட கார்த்திக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்கிறீங்க, ஒரு ஆசிரமம் திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அந்த ஆசிரமத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் இப்போ யார் கையில் இருக்குது தெரியுமா, என் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை காட்டினது மட்டும் இல்லாமல் இதை இப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படியே எரிச்சிடுறாங்க. இதை பார்த்ததுமே கார்த்தி வந்து செம்ம டென்ஷன் ஆகி சந்திராவை அடிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்போது மயில் வந்து சொல்கிறாங்க, எப்பா இவங்களை அடித்து உன்னை நீ அசிங்கப்படுத்திக்காத, கண்டிப்பாக இவங்க செஞ்சதுக்கு இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும், நம்ம என்ன நல்ல விஷயத்துக்காக தானே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதையே இவங்க தடுக்கிறாங்கன்னா அப்போ எவ்வளோ கிரிமினலாக இருப்பாங்க, நீ கொஞ்சமாவது யோசிச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, நீங்கள் 1000 டாக்குமெண்ட்ஸை எரிச்சாலும் சரி கிழிச்சாலும் சரி அதை நான் எப்படி மறுபடியும் கொண்டு வர முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து சந்திரா கிட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, டே நீ எத்தனை டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணாலும் நான் இந்த மாதிரி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர சந்திராவோட கேரக்டர்லாம் பார்க்கும்போது ரொம்ப வில்லத்தனமாக தான் இருக்கு. இந்த சைடு நம்ம கார்த்திக் வந்து ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்காங்க. அப்போ மயில் சொல்கிறாங்க, என்னப்பா இது சின்னத்தை வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை எரிச்சு போட்டுட்டாங்க, இப்போ நீ என்ன செய்ய போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, எப்படி நான் வேறு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த அம்மாவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி வந்து அந்த அம்மாவுக்கு கட்டெல்லாம் எடுத்து விட்டுட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுமா இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, 2 பேர் வந்தாங்கப்பா, வந்து என்னையை கட்டி போட்டுட்டு உள்ளே இருக்கிற ஏதோ டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, இந்த விஷயத்த வெளியில் சொன்னால் என்னையும் பையனையும் கொன்றுவன் வேற சொல்லியிருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, கண்டிப்பாக இது அந்த சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும், அந்த சிவனாண்டி முத்துவேல் 2 பேரையும் அனுப்பி தான் இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி மயில் 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேட்டம்மா கிட்ட சொல்லிடுறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு செம்மையாக பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம கார்த்திக் வந்து அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்து அந்த ஆசிரமத்துக்கு பூமி பூஜை பண்ண தான் போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி அங்கெல்லாம் வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து கார்த்தியை வெறுப்பேற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம கார்த்திக் வந்து அந்த மினிஸ்டர் மூலமாக சாமுண்டீஸ்வரியை பூமி பூஜைக்கு வரவழைச்சு நம்ம சாமுண்டீஸ்வரி கையாலேயே அங்கே ஆசிரமத்துக்கான எல்லா வேலையுமே ஏற்பாடு பண்ண தான் போகிறாரு நம்ம கார்த்தி. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திரா என்னவாக போகிறாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் என்னமோ அவங்க தான் பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி ரொம்ப சீன் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கார்த்தி முன்னாடி நம்ம சந்திரா வந்து என்ன பிளான் போட்டாலும் அது ஊற்றிக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் இதுவும் ஏதோ டாக்குமெண்ட்ஸை எரிச்சிட்டேன் கிழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்த சந்திராவுக்கு மறுநாள் காலையில் நம்ம கார்த்திக் வந்து பூமி பூஜை பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சந்திராவுக்கு ஒரே குழப்பமாக இருக்கு, என்னடா இவன் அந்த டாக்குமெண்ட்ஸே நம்ம கிழிச்சு போட்டுட்டோம், இவன் எதுக்காக இப்போ கிளம்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அப்போ தான் நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் அதான் சொல்கிறேன்ல, நீங்கள் எத்தனை டாக்குமெண்ட்ஸை கிழிச்சு போட்டாலும் எனக்கு கவலையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தானே அவட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு எல்லாரும் பூமி பூஜைக்கு கிளம்பும் போது நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட தான் கேட்குறாங்க, என்ன வரீங்களாத்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாரும் போகிறதே எனக்கு பிடிக்கவே இல்லை, அப்புறம் எப்படி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் உங்கள் அத்தையெல்லாம் நம்ம எல்லாரும் எதுவுமே செய்ய முடியாதுப்பா, வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அவங்க வருவாங்க மாமா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்கள எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி வந்து மயில்கிட்டே ராஜராஜன்கிட்டே சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம மினிஸ்டர் மூலமாக நம்ம சாமுண்டீஸ்வரியை பூமி பூஜை ஃபங்க்ஷனுக்கு வரவழைச்சிடுறாங்க. நம்ம சந்திராவுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தலையே சுற்றிருச்சு. நம்ம என்ன தான் எவ்வளோ தான் தடுத்தாலும் இந்த கார்த்தி வந்து எப்படியோ அக்காவை இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் கதைக்களத்தை எப்படிலாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வீவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.